நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில் பண்ண போகிறேன். அதுக்கான பொருளெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருக்குது. அது ஒவ்வொன்றா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆயிலுக்கு சீக்ரெட்டான ஒரு விஷயம் நான் சேர்க்க போகிறேன். அது என்னென்னு நான் வீடியோவில் கடைசியில் சொல்லிக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்படி காட்டுங்க. போதும். எவ்வளோ நிறைய வேணுமோ? எல்லாம் மேலே நிற்கிது. இது பூ பேர் என்ன? எங்கள் ஊரில் இது வந்து சாம்பப்பூ, சண்டு மல்லியா? துளசி, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, முருங்கைக்கீரை, அது துளசி, அப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அரைங்க. தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம், தெரிக்கும். ஓகே. அதுக்கு இவ்வளோதான் வந்துச்சு. போட்டுருவாங்க. போகிற மருந்து போடு. தூக்கிக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு போகணும். நம்மளோட 15 கிலோமீட்டர் போகணுமே வீட்டுக்கு. பிடிக்க காஞ்சிக்க ஆட்டு ஆட்டுற ஆட்டுற நல்லா இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஆயில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. தொண்டை கொஞ்சம் கட்டிக்கிட்டு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட ஹேர் ஆயில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இதில் சேர்த்த பொருள் எல்லாமே வந்து 2 நாள் நல்லா ஊறிடுச்சுங்க. கடைசியாக நான் அதில் வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்த சேர்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, தெரிஞ்சால் மறக்காம என்னோட கமெண்ட்ல சொல்லுங்கள். இதுதான் நம்ம இப்போ கடைசியாக அதில் வந்து சேர்க்க போகிறோம். இதை வந்து இப்படி சேர்க்கக்கூடாது, சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் அதில் போட்டு ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு முடி நல்லா வளரும். பாருங்க, இதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
இது வந்து நல்ல ஒரு வாரம் ஊறினங்க. ஊறினா மட்டும்தான் இதோட சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு வாரம் கழித்து இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்குன்னு நான் மறக்காமல் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதோட ரிசல்ட் என்னென்னு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே. இதில் கடைசியாக சேர்த்த பொருள் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.